கடந்த ஒரு கிழமையில் ஏற்பட்ட பாரதூரமான இந்தியன் இழுவை படகுகளால் ஏற்பட்ட ஒரு பாதிப்புகளால் எம்முடைய தீவ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த தீவகத்தில் இருக்கிற அனைத்து மீனவர்களுமே இன்றைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் என்னென்று சொன்னால், கடந்த கிழமைகளில் ஏற்பட்ட இந்த வாழ்வாதார இழப்பீடில் அரைவாசி பேர்கிட்ட இங்கே வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. காரணம், வாழ்வாதாரம் ஃபுல்லாக இழந்துட்டாங்க. இந்த மண்ணெண்ணை அடித்து இந்த ஒவ்வொரு தீவில இருந்தும் இந்த குறையேற்றம் இறங்கு துறைமுகத்துக்கு வாரத்துக்கும் மண்ணெண்ணெய் இல்லாமல் முக்கால்வாசி போட்டுகள் வரையலை. அப்படி இருந்தும் தங்களோட வாழ்வாதாரத்தில் இருக்கிற ஒரு மிஞ்சிய காசை கொண்டு இந்த போட்டுகள் இன்றைய தினம் இந்த குறையேற்றுவான் பாலத்தடியில் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வுக்காக வந்திருக்கின்றோம். இந்த இலங்கை அரசாங்கம் ஏன் இந்த வடபகுதியில் இருக்கிற மீனவர்களை கண்டுகொள்வதில்லை என்பதுதான் எங்களுடைய ஒரு கேள்வி. இலங்கை எல்லைக்குள்ள, அதுவும் இலங்கை கடல் வளத்துக்குள்ள இந்தியன் இழுவைமடி படகுகள் அத்துமீறி உள்ள வருது. இலங்கை எல்லைக்குள்ள ஏன் இந்த இந்தியன் இழுவைமடி படகுகள் உள்ள வரணும்? அதுக்கு ஏன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலை? அண்மையில் இந்த பாசையூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் கூட எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார், நம்முடைய கடல் வளத்தை பாதுகாப்பதற்காக சிங்கள இளைஞர்களும் சரி, தமிழ் இளைஞர்களும் சரி, பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த இலங்கை கடல் வளத்தை, இலங்கை எல்லையை பாதுகாத்தவர் என்று சொல்லி, பாதுகாத்திருக்கணும் என்று சொல்லி அண்மையில் கூட்டத்திலேயும் சொல்லியிருந்தவர். அதே போல இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தவர், இலங்கை கடல் இலங்கை மீனவர்களுக்கு மட்டும் சொந்தம், இலங்கையில் இருக்கிற அனைத்து மீனவர்களுமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுதந்திரமான முறையிலே தொழில் செய்யலாம் என்றும் சொல்லியும் எங்களுடைய ஜனாதிபதி கூறியிருந்தவர். ஆனால் அந்த கூற்றுக்கு அமைவாக எல்லாமே மாற்றாகத்தான் நடக்கிறது. நாளுக்கு நாள் இந்த ஒவ்வொரு கிழமையும் ஒரு நாள் கூட லீவ் இல்லாமல் இந்த இந்திய நிலுவைமடி படகுகள் நம்முடைய இலங்கை கடல் பகுதிக்குள்ளே வந்திருக்குது. ஏற்கனவே விலைகளை இழந்துட்டோம். கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்னர் பார்த்தோம்னு சொன்னால், நெடுந்தீவில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்தியன் இழுவைமடி படகுகள் இலங்கை நெடுந்தீவின் வெள்ளை பக்கத்தால் ஒரு 40-50 போட்டு அப்படியே கரையன்று பார்க்குற அளவுக்கு அந்த ரோலர்கள் எமது எல்லைக்குள்ள நெடுந்தீவு கடற்பரப்புகளை வந்து தொழில் செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ இப்படி அவங்க தொழில் செய்யும் போது இந்த இலங்கை கடற்படை ஏன் அவர்களை கைது செய்வதில்லை, ஏன் கண்டு கொள்வதில்லை? அவங்கள அன்றைக்கு 40-50 ரோலர் வந்து போகுது. ஆனால் அன்றைக்கு அரெஸ்ட் பண்ணின ரோலர் ஒரே ஒரு ரோலரை பிடிச்சி என்ன வரப்போகுது? அவளை 40-50 ரோலர் வந்து போகிற இடத்துல ஒரு ரோலரை பிடிச்சு எங்களுடைய வாழ்வாதாரம் திரும்பவும் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அவங்க வந்து சுற்றி வர அப்படியே தங்கட எல்லைக்குள்ளே இருக்கிற முழு வளத்தையும் அவங்க அழிச்சிட்டாங்க. அங்கே மீன் பெருகிறதுக்கோ மற்றது வந்து சிறிய மீன்கள் வளர்கிறதுக்கோ ஒரு ஏற்பாடுமே இல்லை. என்னென்னு சொன்னால், இழுவைமடி தொழில் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட தொழில். அந்த தொழிலை அவங்க செஞ்சு அவங்களோட எல்லைக்குள்ளே வந்து ஒரு மீனுமே இல்லை. அதனால தான் அவங்க எல்லை தாண்டி எங்களோட எல்லைக்குள்ளே வந்து மீன் பிடிக்கிறாங்க. இதனால் இந்த நம்முடைய வடபகுதி மீனவர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த தீவ மக்கள் கடத்தொழிலை நம்பித்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் கூட ஒரு பட்டதாரி, எனக்கு ஒரு வேலைவாய்ப்பு இல்லை. அந்த வேலைவாய்ப்பு இல்லாத சந்தர்ப்பத்தில் நெடுந்தீவிலிருந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கடத்தொழிலை, என்னுடைய குடும்பமும் ஒரு கடத்தொழிலை நம்பி வாழ்ந்த குடும்பம் தான். அதனால் இந்த கடத்தொழிலை நம்பித்தான் எனது குடும்பமும் இருக்குது. அதே போல் நானும் இந்த கடத்தொழில் தான் செய்கிறேன். இப்போ என்னோட சொன்னால், பட்டதாரிகளுக்கு இது வரைக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்கல. அது பட்டதாரிகள் பிரச்சனை, அது அடுத்த பிரச்சனையாக இருக்கட்டும். இந்த நெடுந்தீவு மக்களும் சரி, இந்த ஏனைய தீவு மக்களுக்கும் சரி, ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் வந்து பெற்றுத்தரணும். உண்மையிலே இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் சரி, தங்களுடைய தமிழ்நாட்டு மீனவர்களை கட்டுப்படுத்தி இலங்கை எல்லைக்குள் அவர்களை தொழில் செய்ய வராமல் அவங்கள வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டு நிற்கின்றோம். அதே போல் இந்த கடந்த வருடமும் நாங்கள் கச்சேரியில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று செஞ்சிருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் நாங்கள் அனைத்து தீவ மக்களுமே, ஆனால் இந்த கடத்தொழில் அமைச்சர் கூட அந்த இடத்திற்கு வந்து ஒரு தீர்வை வந்து சொல்லல. அதுக்கு பிறகு நடந்த பாதிப்புகளையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அந்த கடத்தொழில் அமைச்சர் இந்த தீவக மீனவர்களை கூப்பிட்டோ, இந்த சமாசங்களை கூப்பிட்டோ ஒரு முடிவையோ ஒரு தீர்மானங்களையோ இதுவரைக்குமே எடுக்கல. ஏன் இந்த வடபகுதி மீனவர்களை மட்டும் கண்டுகொள்ள
கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அடுத்த கட்டமாக அவங்க வந்து இப்போ பல்வேறு வேலை திட்டங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் செய்கிற இடத்துல அந்த இடத்துக்கெல்லாம் போய் வேட்டை உடிக்கணும், அபிவிருத்தி திட்டங்களை செய்யணும், திறப்புலா செய்யணும், எல்லாமே செய்யணும். ஆனால் இந்த மீனவர்களுக்கு இல்லை வடபகுதி மீனவர்களுக்குன்னு சொல்லி என்னத்தை செய்தவை என்றது எங்களுடைய ஒட்டுமொத்த மீனவர்களுடைய கேள்வியாக இருக்குது. ஆகவே இந்த கடத்தொழில் அமைச்சரும் சரி, இலங்கை அமைச்சரும் சரி, இந்த மீனவர்களுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு இதற்கு ஒரு உரிய தீர்வு, எங்களுக்கு மானியம் வேணாம், ஒரு விலையும் வேணாம், உணவுப் பொருட்கள் ஒன்றுமே வேணாம், இலங்கை எல்லைக்குள்ள இந்த இந்தியன் ரோலரை வரவிடாமல் கட்டுப்படுத்தினா மட்டுமே போதும், நாங்களே எங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்களை மீனவர்களை பாதுகாத்துக் கொள்வாங்க.